ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவன். ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தனா கல்விக்காக வாடகை ரூம்ல தங்கி பிஎட் படிச்சிட்டு இருந்தேன். எனக்கு தனிமையில் இருக்கிறது ரொம்பவே பிடிக்குங்கிறதுனால தனியா ஒரு ரூம்ல வாழ்ந்துட்டு வந்தேன். நான் குடியிருந்த அதே வீட்டில் இன்னொரு ஃபேமிலியும் வாடகைக்கு இருந்தாங்க. அந்த வீட்டில் கௌரி அத்தை அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு சுமார் ஒரு 40 வயசு இருக்கும். பார்க்கறதுக்கு என்னோட அத்தை மாதிரியே அழகாவும் கட்டுமஸ்தான உடலோடும் இருந்தாங்க. அதனால நான் அவங்கள அத்தைன்னு தான் கூப்பிடுவேன். அவங்கள முதல் முறை பார்த்தப்பயே என்னோட மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா இவ்வளவு அழகான ஒரு பெண் என் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்காங்க. ஆனால் கௌரியத்தை எனக்கு கொடுத்த அனுபவங்கள் நான் கனவுலையும் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். அவங்களோட கணவர் ஒரு காலேஜில் ஆசிரியராக இருந்தார். அவர் தேனியிலிருந்து வேறொரு கிராமத்தில் வேலை பார்த்துட்டு வந்தார். அவங்களுக்கு ஸ்கூல் படிக்கக்கூடிய 2 குழந்தைங்களும் இருக்காங்க. கௌரியத்தை எப்போவுமே ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களாக இருந்ததுனால அவங்க கூட பழகிறதுக்கு எனக்கு அதிக நேரம் எடுக்கவே இல்லை. நாங்கள் தினமுமே பேசிக்கிறது வழக்கமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் நான் அவங்கள ஒருபோதும் வேறொரு கண்ணோட்டத்தில் பார்த்ததே இல்லை. அவங்களோட ரூம்க்கு எதிரில் தான் என்னோட ரூமும் குளியலறையும் பொதுவானதாக இருந்துச்சு. என்னோட எக்ஸாம்ஸ் நெருங்கினதுனால படிக்கிறதுக்காக விடுமுறையில் ரூமில் இருந்தேன். அதனால பெரும்பாலான நேரம் நான் ரூம்லேயே தான் இருப்பேன். தினமும் காலையில் எல்லாரும் போனதுக்கப்புறமா கௌரியத்தை என்னோட ரூம்க்கு எதிர துணி துவைக்க வருவாங்க. அப்போ நாங்கள் பேசுகிறது வழக்கம். ஒரு நாள் என்கிட்ட மொபைல் கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான ஒரு இடத்துக்கு ஃபோன் கால் பண்ணணும்னு சொல்லி. ஆனால் அவங்க மொபைலில் பேலன்ஸ் இல்லை. நான் என்னோட மொபைலை கொடுத்தேன். நான் குளிச்சு முடிச்சுட்டு மொபைலை திரும்ப வாங்கிக்கிட்டு மதியம் உணவுக்காக மெஸ்ஸுக்கு போனேன். அப்போ எனக்கு ஒரு அடையாளம் தெரியாத நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. நான் எடுத்தேன். மறுமுனையில் யாருமே பேசலை. சரி, யாரோ தப்பாக கால் பண்ணிட்டாங்க போலன்னு சொல்லி ஃபோன் காலை கட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து அதே நம்பர்லேருந்து எனக்கு திரும்பவும் ஃபோன் வந்துச்சு. நான் எடுத்தப்போ ஒரு இனிமையான குரல் கேட்டுச்சு. ஹலோ, என்ன தெரியுதா? நானும் இல்லைன்னு சொன்னேன். அவங்களும் அடடா, என்னை மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. இதை கேட்டதும் எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு பெண்ணோட குரல். எனக்கு எந்த பெண் கூடயும் நட்பு இல்லை. அப்படின்னா இது யாரு? நானும் நீங்கள் யாருன்னு கேட்டேன். ஆனால் அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. நான் ரொம்பவே பதட்டத்தோடு இருந்தேன். அது யாராக இருக்கும்? அடுத்த நாள் காலையில் நான் வழக்கம் போல் ப்ரஷ் பண்ணிக்கிட்டு என்னோட ரூம் வாசலில் உட்காந்துருந்தேன். கௌரியத்தை துணி துவைக்கிறதுக்காக வந்தாங்க. அப்போ அவங்க என்னை பார்த்து சிரித்தாங்க. நானும் சிரித்தேன். அதுக்கப்புறமா அவங்க துணி துவைக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக வெளிப்படையாக பேசினாங்க. நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்களோட கட்டுமஸ்தான தோற்றம் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னோட பார்வை திரும்ப திரும்ப அங்கேயே போச்சு. நான் ஒரு முறை கூட சுகமான அனுபவத்தை பெற்றதே இல்லை. அதனால எனக்கு மிகவும் வித்தியாசமாக உணர்ந்தேன். என்னோட பார்வை அவங்கள விட்டு விலகவே இல்லை. அதை கௌரியத்தையும் கவனிச்சாங்க. ஆனால் எதுவுமே பேசலை. இப்படியே 2-3 நாள் போச்சு. இப்போ என்னோட எண்ணங்கள் அவங்கள பற்றி மாற ஆரம்பிச்சுது. நான் அவங்க மேலே அதிகமாக ஆசைப்பட்டேன். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சேன். ஒருவேளை அவங்களுக்கும் அப்படி எதுவும் தோணி இருக்கலாம். இப்படியே போகிறப்ப ஒரு நாள் ஈவினிங் அவங்களோட ரூமில் ஏதோ பேக்கிங் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. நானும் அத்தை, நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்களும் மாமாவும் குழந்தைங்களும் 5 நாள் கிராமத்துக்கு போகிறாங்க, நான் மட்டும் வீட்டில் தனியாக தான் இருப்பேன்னு சொன்னாங்க. எனக்கும் இந்த சந்தர்ப்பம்தான் தேவைப்பட்டுச்சு. நைட்டு மாமாவும் குழந்தைங்களும் கிளம்பிட்டாங்க. நான் நைட்டு உணவுக்காக வெளியே போக தயாரானே. அப்போ அத்தையோ எங்கே போகிறேன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நான் சாப்பிட போகிறேன்னு. அவங்க நான் சமைக்கிறேன், என் கூட வா சாப்பிட்லான்னு சொன்னாங்க. அதை கேட்டு நானும் சரின்னு சொல்லி அவங்களோட ரூம் வாசல்லையே உட்காந்துருந்தேன். அவங்க எதிரே நின்றுட்டு இருந்தாங்க. நான் நீங்களும் உட்காருங்கன்னு சொன்னேன். அவங்க என்னோட பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. கதவு சின்னதாக இருந்ததுனால
அவங்க கிட்டத்தட்ட என் கூட ஒட்டியே உட்காந்துருந்தாங்க. அந்த ஃபீலிங் எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. கிளைமேட் ரொம்பவே குளிராக இருந்தாலும் அந்த குளிர்லையும் எனக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது. அவங்க என்னை பார்த்து, இவ்வளவு குளிரில் உனக்கு ஏன் இப்படி வேர்க்குதுன்னு கேட்டாங்க. நானும் சும்மாதான்னு சொல்லி சமாளித்தேன். அதுக்கப்புறமா அவங்க சமைக்க போனாங்க. நானும் அவங்களுக்கு பின்னாடியே கிச்சனுக்கு போனேன். அவங்க தரையில் உட்காந்து சப்பாத்தி செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் அவங்களோட அழகை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க வேலையில் மும்மரமாக இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே சாப்பிட்டோம். கொஞ்ச நேரம் பேசினோம். அதுக்கப்புறமா நான் என்னோட ரூமுக்கு தூங்க வந்துட்டேன். நைட்டு 11 மணிக்கு யாரோ கதவை தட்டினாங்க. கதவை திறந்தப்போ எதிர கௌரியத்தை. அவங்க எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னாங்க. எனக்கும் தூக்கம் வரல. ஏன்னா நான் அவங்கள பற்றியே நினச்சிட்டு இருந்தேன். நான் என்ன செய்யட்டும்னு கேட்டேன். அதுக்கு அவங்க, வா என்னோட ரூமில் வந்து உட்காரு, பேசலான்னு சொன்னாங்க. இதை கேட்ட நானும் இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அவங்களோட படுக்கை அறைக்கு போனேன். அவங்க கட்டிலில் படுத்திருந்தாங்க. நான் அவங்களோட பக்கத்தில் உட்காந்தேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு வந்த அன்னோன் நம்பர் கால் பற்றி அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டாங்க. எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. நான் அந்த எண்ணுக்கு கூப்பிட்டேன். அப்போ அவங்க ரகசியம் எனக்கு வெளிப்பட்டுச்சு. அவங்க சும்மா விளையாட்டுக்காக தான் செஞ்சேன்னு சொன்னாங்க. நானும் விளையாட்டாக தான் அந்த ஃபோன் கால். நான் என்னெல்லாம் கனவு கண்டேன் தெரியுமான்னு கேட்டேன். என்ன கனவுகள்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே நான் மெதுவாக அவங்க பக்கத்தில் படுத்தேன். எங்கள் சிரிப்பும் பேச்சும் தொடர்ந்துச்சு. அவங்க பக்கத்தில் படுத்ததுனால என்னோட மனசில் ஏதோ ஒரு உணர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. என்னோட உணர்ச்சிகள் எல்லாம் வெளிப்படவும் ஆரம்பிச்சுது. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது கரண்ட்டும் போயிடுச்சு. 2 பேரோட மனசுலையும் ஒரு ஆதிக்கம் உருவாச்சு. ஆனால் யார் ஃபஸ்ட்டு தொடங்குறது? ரொம்பவே இருட்டாக இருக்குது, நான் போயிட்டு மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி கௌரியத்தை எழும்புனாங்க. எழும்பும்போது அவங்க கை தவறி என் மேலே விழுந்துச்சு. அவங்கள தாங்குற மாதிரி நான் அவங்களோட தோற்றத்தை பிடிச்சு தூக்க ஆரம்பித்தேன். அப்போ என்னோட உணர்ச்சி அவங்க மேலே உரசிச்சு. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க மெழுகுவர்த்தி கொண்டு வர போயிட்டாங்க. ஆனால் மெழுகுவர்த்தி கிடைக்கலன்னு சொல்லி திரும்பவும் வந்தாங்க. கட்டிலில் படுக்கிறதுக்கு பதிலாக என் மேலே தாண்டி மறுபடியும் போக முயற்சி செஞ்சாங்க. அப்போ என்னோட கால்கள் அவங்களோட கால்களை இடித்து திரும்பவும் அவங்க என் மேலே விழுந்துட்டாங்க. இந்த முறை அவங்களோட உடல் என்னோட உணர்ச்சி மேலே வந்துச்சு. என்னோட உணர்ச்சி ஏற்கனவே உச்சத்தில் இருந்துச்சு. அவங்க அப்படியே என் மேலே படுத்தாங்க. அவங்களோட உடல் என்னோட உணர்ச்சி மேலே உரச தொடங்கிச்சு. எங்கள் 2 பேரோட பேச்சும் நிற்க ஆரம்பிச்சுது. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வசப்படுத்த ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு நான் முத்தம் கொடுக்க ஆரம்பித்தேன். அவங்க எனக்கு செய்ய ஆரம்பித்தாங்க. யாரும் எதுவுமே பேசலை. நாங்கள் எங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நான் அவங்கள தனிமைப்படுத்தினேன். நானும் தனிமைப்படுத்தப்பட்டேன். அதுக்கப்புறமா நான் அவங்களோட உடலில் அனுபவிக்க ஆரம்பித்தேன். அவங்களுக்கு என்னோட உணர்ச்சியோட விளையாட ஆரம்பித்தாங்க. இது என்னோட முதல் அனுபவம். எனக்கு மிகவும் அற்புதமாக இருந்துச்சு. எனக்கு இப்போது இதை தாங்கவே முடியலை. அவங்களுக்கு அந்த சுகமான அனுபவத்துக்கான ஆவலாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னோட உணர்ச்சியை தானே தங்க மேலே செலுத்தினாங்க. அதுக்கப்புறமா நானும் அந்த சுகமான அனுபவத்தை கொடுக்க ஆரம்பித்தேன். நான் என்னோட வாழ்க்கையோட முழு நிறத்தை கொடுக்க போகிறேன்னு நான் நினச்சேன். நான் தொடர்ந்து அந்த சுகமான அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்திலேயே நாங்கள் 2 பேரும் ஒரே நேரத்தில் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க வேண்டிய எல்லா விஷயத்தையுமே பார்த்தோம். நாங்கள் 2 பேரும் சோர்வடைஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா நானும் குளியலறைக்கு போயிட்டு புத்துணர்ச்சி ஆக்கிட்டு வந்து அப்படியே தூங்கிட்டோம். விடிய காலையில் 5:30 மணிக்கு என்னோட தூக்கம் கலைஞ்சு போச்சு. அந்த நேரம் கௌரியத்தையோட அந்த இனிமையான சிரிப்பு என்னோட இதயத்தை மீண்டும் துடிக்க வச்சுது. அத்தை மனசு நிறையலையான்னு கேட்டாங்க. அவங்களோட அந்த கேள்வியும் கண்களில் இருந்த ஒளியும் எனக்கு